ஹலோ பிலீவர்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் ஃபேவரட் சேனல் பிலீவர்ஸ் வேர்ல்ட். ரொம்ப நாள் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த நம்ம கிளைண்ட்டோட சக்ஸஸ் ஸ்டோரியை தான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ மூலமாக. இன்னைக்கு நான் சொல்ல போகிற கதை ஒரு சாதாரண கதை கிடையாது. நம்ம கிளைண்ட்டோட வாழ்க்கையை மாற்றிய ஒரு உண்மை சம்பவம். இந்த கதையை முழுசாக கேட்டு முடிச்ச உடனே உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வரும். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பெரிய மாற்றங்கள் எல்லாம் வெளியில இருந்து வர்றதில்ல, நம்ம உள்ளிருந்து தான் ஆரம்பிக்குதுன்னு. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. ஏன்னா இந்த கதையில உங்களுக்கான ஒரு மெசேஜ் கூட இருக்கலாம். அண்ட் இந்த வீடியோவோட எண்டிங்ல அவங்க நமக்கு சந்தோஷமா அனுப்பின மெசேஜை அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க. வாங்க நம்ம கிளைண்ட் நம்ம கூட ஷேர் பண்ண அவங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். இந்த கிளைண்ட்டுக்கு நம்ம லக்ஷ்மின்னு பேர் வச்சுக்கலாம். இது அவங்களோட உண்மையான பெயர் கிடையாது, பிரைவசி காரணத்துக்காக பெயரை மாத்திருக்கேன். லக்ஷ்மி நம்மளோட வீடியோஸை யூடியூப்ல பார்த்துட்டு நம்ம கிட்ட 1-on-1 பர்சனலைஸ்டு கோச்சிங்க்கு வந்தாங்க. இப்போ லக்ஷ்மிக்கு வயசு 34, கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. அவங்களுக்கு ஒரு அழகான ஆண்மகன் 9 வயசுல இருக்காரு. வெளியில இருந்து பார்த்தா கூட சந்தோஷமான குடும்பம் மாதிரி தெரியாது. நான் ஏன் இப்படி சொல்றேன்னு பின்னாடி உங்களுக்கு புரிய வரும். அது போலவே வீட்டுக்குள்ள அவங்க வாழ்க்கையும் வேற மாதிரி இருந்துச்சு. உங்களோட மேரேஜ் பியூர் அரேஞ்ச் மேரேஜ். அவங்க ஹஸ்பண்டோட நேம் இங்க ஆகாஷ்னு வச்சுக்கலாம். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி லக்ஷ்மியோட லைஃப் ஸ்டைல்ல கஷ்டனாலே என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. ஒரே செல்ல பொண்ணு அவங்க வீட்டுக்கு. நல்லா படிச்சாங்க, நல்ல வேலைக்கும் போனாங்க. ஆனா கல்யாணத்துக்கு பிறகு வேலைக்கு போகல லக்ஷ்மி. கல்யாணம் ஆகி ஒரு 6 மந்த் அவங்க லைஃப் நல்லா தான் போச்சு. அதுக்கப்புறம் தான் ஆகாஷோட உண்மை முகமே அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. எதுக்கு எடுத்தாலும் ஆகாஷ் கோபம் பட்டுட்டே இருப்பாங்க. நீங்க நினைக்கலாம் கோவப்பட்டா கேட்டாங்களான்னு. இது எந்த மாதிரி கோவனா, சும்மா சாதாரண ஒரு சென்டென்ஸை தான் லக்ஷ்மி பேசியிருப்பாங்க, அதுக்கு போய் கோவப்படுவாராம். இந்த இடத்துல லக்ஷ்மிக்கே நம்ம இப்ப என்ன அப்படி சொன்னோம், இதுக்கு கூட எதுக்கு இப்படி கோவப்படுறாருன்னு குழம்பி போயிருப்பாங்களாம். எதுக்கு எடுத்தாலும் லக்ஷ்மியே குறை சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. லக்ஷ்மி பேச ஆரம்பிச்சா முழுசா கூட கேட்காம நடுவுலயே நிறுத்திடுவாராம். சரி சரி போ, உன் கதையை கேட்கறதுக்கு எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லுவாராம். அன்பா லக்ஷ்மி கிட்ட பேசினதே கிடையாதான். பாராட்டுன்ற வார்த்தைக்கே இடமே இல்லை அவங்க லைஃப்ல. எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருப்பாராம். உன்னால எதுவுமே முடியாது, நீ ஒரு வேஸ்ட், யூஸ்லெஸ் அப்படின்னு குத்தி காட்டிக்கிட்டே இருப்பாராம். முக்கியமா மற்றவங்க கூட லக்ஷ்மியை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. இவங்களை மட்டும் டார்ச்சர் பண்ணல, இவங்க பையனையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். உன்னால முடியாது, நீ ஒரு தண்டோன்னு ஒரு 9 இயர்ஸ் பையனை பார்த்து அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாராம். இந்த மாதிரி ஒரு அப்பாவை பார்த்து வளர்ந்ததுனால அந்த பையனுக்கு அவங்க அப்பா மேல கொஞ்சம் கூட மரியாதையே இல்லை. அவர் கூட இருக்கிற ஒரு நிமிஷமும் அவங்களால நிம்மதியாவே இருக்க முடியாதான். அவரை பத்தின எண்ணம் மட்டும்தான் அவங்கக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்திருக்கு 24/7. லக்ஷ்மிக்கு எந்த நிமிஷம் எந்த பிரச்சனை வரும்னு பார்த்து பயந்துகிட்டே இருந்திருக்கிறாங்க. பாவம் லக்ஷ்மி. லக்ஷ்மி ஏதாச்சும் போய் அவங்க ஹஸ்பண்ட் ஆகாஷ் கிட்ட பேசணும்னு நினைச்சாலே அவங்க மைண்டுக்குள்ள 1000 முறை ரிஹர்சல் பார்த்துப்பாங்களாம். ஏன்னா இதை வச்சு சண்டை ஏதும் அவரை வளர்த்துறக்கூடாதுன்னு. பிகாஸ் சாதாரண விஷயத்துக்கு கூட கத்துவாராம். அக்கம் பக்கத்துல இருக்க நெய்பர்ஸ் எல்லாம் இவங்க வீட்டை தான் டிவி பாக்குற மாதிரி வேடிக்கை பார்ப்பாங்களாம். அவ்வளவு கத்தி கத்தி சண்டை போடுவாராம். இதனாலதான் முன்னாடி சொன்ன வெளியில இருந்து பார்த்தா கூட இவர் டார்ச்சர் பண்றது அவங்கள சுத்தி உள்ளவங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த 10 இயர்ஸ்ல அடிக்கடி லக்ஷ்மி கூட சண்டை போட்டு அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போட்டு துரத்தி விட்டுருவாங்களாம். பாவம், என் பொண்ணோட லைஃப் இப்படி போயிடுச்சேன்னு லக்ஷ்மியோட பேரண்ட்ஸ் வருத்தப்படாத நாளே இல்லை. ஒரு நாள் லக்ஷ்மி என்கிட்ட பேசும்போது அழுதுட்டே சொன்னாங்க, மேம், நான் என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேன், ஆனா அவர் மட்டும் மாறவே மாட்றாரு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னாங்க. பிலீவர்ஸ், இங்க தான் நிறைய பேர் ஒரு தப்பை பண்றாங்க. நம்ம சந்தோஷத்துக்காக மற்றவங்க மாறணும்னு எதிர்பார்க்குறோம். அவர் இப்படி நடந்துக்கணும், அவர் அப்படி பேசணும், அவர் என்ன புரிஞ்சிக்கணும் அப்படின்னு. அதனால நம்ம கவனம் முழுக்க அவர் மேல போயிடுது. நம்மளை பத்தி யோசிக்கிறதே நம்ம மறந்துட்டோம். அப்போ நான் லக்ஷ்மி கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன், அடுத்து வரப்போற 1 மந்த்துக்கு உங்க கவனம் ஆகாஷ் மேல இருக்கக்கூடாது, உங்க மேலதான் இருக்கணும். முதல்ல அவங்களுக்கு புரியல, ஆகாஷ் தானே பிரச்சனை, நான் ஏன் என்ன மாத்தணும்னு கேட்டாங்க. நானும் சிரிச்சுட்டு அதுதான் சீக்ரெட்னு சொன்னேன். யூ கான்ட் see any changes unless you are willing to change. நீங்க உங்களை மாத்துற வரைக்கும் உங்க சிச்சுவேஷன்ஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஸோ சேஞ்ச் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட், அதர்வைஸ் உங்க சிச்சுவேஷன் அதே மாதிரியே தான் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா நம்மளை மாற்றிக்கணும். அதுக்கப்புறம் லக்ஷ்மியை ஒரு நோட் புக் வாங்க சொன்னேன். ஒவ்வொரு நாளும் டெய்லி மார்னிங் நான் லக்ஷ்மி கிட்ட இதை மாதிரி எழுத சொன்னேன். லக்ஷ்மி விரும்புகிற வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு.
அவங்க எழுத ஆரம்பிச்சாங்க. என் குடும்பத்துல அமைதி இருக்கு, என் கணவர் என்னை மதிக்கிறாரு, என் பையனையும் மதிக்கிறாரு, நாங்க சந்தோஷமா பேசுறோம் வாழ்றோம்னு, எங்க வீட்டுல சிரிப்பு இருக்கு, மத்தவங்க மாதிரி நாங்களும் சந்தோஷமான ஃபேமிலி லைஃபை லீட் பண்றோம்னு, இந்த மாதிரி எல்லாம் டெய்லியும் டீட்டெயிலா எழுத ஆரம்பிச்சாங்க லக்ஷ்மி. நாளுக்கு நாள் அந்த சிச்சுவேஷன் எல்லாத்தையும் லக்ஷ்மி மனசுல பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா கவனிங்க, அவங்க இப்போ இருக்கிற நிலைமைய பார்க்கல, ஆகாஷ் பத்தி யோசிக்கவே இல்லை. அவங்க விரும்புகிற எதிர்காலத்தை தான் மனசில் ஓட்டி பார்த்தாங்க, சந்தோஷமாக ஃபீல் பண்ணாங்க. இங்கே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் நல்ல மாற்றம் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படின்னா கமெண்ட்ல ஐ பிலீவ்னு டைப் பண்ணுங்க. உங்கள் எண்ணத்துக்கு சக்தி கொடுங்க. இப்போ லக்ஷ்மியோட கதைக்கு வருவோம். 15th டே லக்ஷ்மி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. குரல்ல ஒரு சின்ன சந்தோஷம். மேம், எஸ்டர்டேலேருந்து அவர் கோவப்படவே இல்லைன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங் லக்ஷ்மி அப்படின்னு. 21st டே, மேம் இன்னைக்கு நாங்கள் ரொம்ப நாளைக்கு பிறகு அமைதியாக பேசணும்னு சொன்னாங்க. வாவ், சூப்பர் லக்ஷ்மி அப்படின்னு நான் சொன்னேன். நெக்ஸ்ட் 28th டே அவரோட கணவரான ஆகாஷ் தானாகவே பேச ஆரம்பிச்சாரு. முன்னாடி அவாய்ட் பண்றவரு இப்போ குடும்ப விஷயங்களை கேட்க ஆரம்பிச்சிருக்காருன்னு லக்ஷ்மி நம்ம கிட்ட சொன்னாங்க. ஸோ பிலீவர்ஸ், அந்த நேரத்தில் லக்ஷ்மி ஒரு விஷயத்த உணர்ந்தாங்க. ஆகாஷ் மாற ஆரம்பிச்சதுக்கு முன்னாடியே தான் மாற ஆரம்பிச்சிட்டோன்னு. 42nd டேல லக்ஷ்மி கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு. மேம், இன்னைக்கு என் லைஃப்லயே மறக்க முடியாத நாள்னு. அவங்க அழுதுகிட்டே மெசேஜ் பண்றதா சொல்லியிருந்தாங்க. நான் பயந்துட்டேன், ஏதாவது பிரச்சனையோன்னு நினைச்சேன். ஆனா அது சந்தோஷ கண்ணீர். மேம், ஆஃப்டர் 10 years ஐ காட் ஜாப். நான் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகிட்டேன். அதை செலிப்ரேட் பண்ண இன்னைக்கு நாங்கள் 3 பேரும் சேர்ந்து வெளியே போயிருந்தோம். பல வருஷத்துக்கு பிறகு என் வீட்டில் சிரிப்பு திரும்பி வந்திருக்குன்னு சொன்னாங்க. எப்போ வெளியில் போனாலும் சண்டை இல்லாமல் வீட்டுக்கு திரும்பினதே இல்லை. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. ஏதாவது வாங்கி தர சொன்னாலே எரிச்சலாகி திட்டுவார். ஆனால் இன்னைக்கு அவரே எல்லாம் வாங்கி கொடுத்தாரு, எனக்கும் என் பையனுக்கும். அப்படியே அவர் வாங்கி தந்தாலும் வாங்கி தந்ததை சொல்லி சொல்லி 1 week காட்டுவார். ஆனால் இப்போ அப்படி எல்லாம் செய்யவே இல்லை. எனக்கே என் கண்ணை நம்பவே முடியலன்னு லக்ஷ்மி நம்ம கிட்ட சொன்னாங்க. இதுல ஹைலைட்டே என்னன்னா, அவங்க பையனே லக்ஷ்மியை பார்த்து, இது நம்ம அப்பாவா, இது என்ன அவர் உடம்புல இருந்த பேய் போயிடுச்சான்னு கிண்டல் பண்ணினான்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம கையோட போய் அவங்களுக்கு ஒரு ஸ்கூட்டியை போய் புக் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவரோட மணியில, அதாவது ஆகாஷோட மணியில புக் பண்ணிட்டு வந்திருக்காங்க. லக்ஷ்மி ரொம்ப ஹாப்பி. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொன்னாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 25 டேஸா என்ன மாதிரி கணவரை எதிர்பார்த்து மேனிஃபெஸ்ட் பண்ணனோ அதே மாதிரியே அவர் இப்போ இருக்காருன்னு சொல்லி நமக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணாங்க. 42nd டே லக்ஷ்மிக்கு ஜாபோட ஆஃபர் லெட்டர் கிடைச்சிச்சு, ஒரு நியூ ஸ்கூட்டி கிடைச்சிது. எல்லாத்தையும் விட அவங்க எந்த மாதிரி ஹஸ்பண்ட் வேணும்னு நினைச்சாங்களோ அந்த மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஃபாதராகவும் அவர் மாறிட்டாரு. லக்ஷ்மி நமக்கு அனுப்பின மெசேஜை இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த மெசேஜ் பார்த்தப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு குடும்பத்தில் அமைதி திரும்பி வந்துருச்சு. அந்த அமைதிக்காக தான் இவ்வளோ இயர்ஸ் லக்ஷ்மி ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயம் இந்த கோச்சிங் பீரியட்ல லக்ஷ்மி பண்ணினாங்க. அது என்னன்னா, ரொம்ப கிராட்டிடியூட், அதாவது நன்றி உணர்வோட இருந்தாங்க. பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸாக சொன்னாங்க. ஸோ பிலீவர்ஸ், நம்ம கிளைண்ட் லக்ஷ்மியோட லைஃப்ல இருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய லெசன் என்ன தெரியுமா? லக்ஷ்மி யாரையும் கட்டாயப்படுத்தி மாத்தல, யாரையும் கண்ட்ரோல் பண்ணல. முதல்ல தன்னோட எண்ணங்களை மாத்தினாங்க, தன்னோட உணர்வுகளை மாத்தினாங்க, தன்னோட பார்வையை மாத்தினாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையிலே மாற்றம் வர ஆரம்பிச்சது. இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இன்னைக்கு இருந்து 42 டேஸ்க்கு அப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு ஒரு நிமிஷம் யோசிங்க. அதை மனசுல பாருங்க, அதை உணருங்க, அதுக்காக நன்றியோட இருங்க. உங்கள் லைஃப்பையும் லக்ஷ்மி மாதிரி சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நம்மளோட கைடன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றியே ஆகணும்னு நினைக்கிற சீரியஸான கிளைண்ட்ஸ் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். இது ஒன்றும் கம்பல்ஷன் கிடையாது. நான் எல்லா மெத்தட்ஸையும் ட்ரை பண்ணிட்டேன், அப்படி இருந்தும் என்னால் என் கோல் ரீச் பண்ண முடியல. ஸோ உங்கள் ஹெல்ப் வேணும்னு நினைக்கிறவங்களும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ கமெண்ட்டில் என் வாழ்க்கை அழகாக மாறுது, அப்படி இல்லைனா மை லைஃப் இஸ் சேஞ்சிங் பியூட்டிஃபுல்லின்னு எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றும் இது தேவைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நான் மீண்டும் ஒரு சக்தி வாய்ந்த சக்சஸ் ஸ்டோரியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்புங்க, உங்க லைஃப்பும் லக்ஷ்மி அவங்களோட லைஃப் மாதிரி மாறும். உணருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இது உங்க பிலீவர்ஸ் வேர்ல்ட் யூடியூப் சேனல். இது போல ஒரு அழகான வீடியோட நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். Until then, happy manifesting. நன்றி பிலீவர்ஸ்.